ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு சூப்பரான வெப்சைட் கொண்டு வந்திருக்கேன். இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லியும் ஃப்ரீயாகவே மணி ஏர்ன் பண்ணலாம், அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணலாம். எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது என்ன வெப்சைட், எப்படி ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது, எல்லா விஷயம் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆன்லைனில் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், பார்ட் டைம் ஜாப், இந்த சீரிஸில் வீடியோஸ்லாம் ரெகுலராக வந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனே எடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க அது என்ன வெப்சைட், எப்படி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, எல்லா விஷயம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் நேம் என்ன பார்த்தீங்கன்னா futurepoints.com. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அவைலபிள் இருக்குது. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்து வேணால் ஒர்க் பண்ணலாம், எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் நீங்கள் ஏன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் டாலர் மூலிமா விட்ரா பண்ணலாம், அமேசான் கிஃப்ட் கார்டு மூலிமா விட்ரா பண்ணலாம். எக்கச்சக்கமான மெத்தட்ஸ் இருக்குது. நான் மெத்தட்ஸை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த வெப்சைட்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட் ஒரு ரிவ்யூ பார்த்தலாம். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2012 இந்த வெப்சைட் வந்து அவைலபிள் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,80,000 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாலர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட்டில். இது ஒரு பார்த்தீங்கன்னா 101% ஜென்யூனான வெப்சைட்டு. இதில் எக்கச்சக்கமான வந்து மெத்தட்ஸ் இருக்குது ஏர்ன் பண்ணுறதுக்கு. நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், ஓகேங்களா. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஆப் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறது கஷ்டமாக தான் நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி கூட ஒர்க் பண்ணலாம், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சர்வே இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வே இருக்குது. ஒன் பை ஒன்னாக நீங்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். அந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் டாலரில் ஏர்ன் பண்ணலாம், ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி இந்த வெப்சைட்டில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு, இல்லை இப்போ என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இருக்குது, அதில் கான்டாக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்களை வந்து உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சைன்அப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சைன்அப் ஆர் லாகின் சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா சிம்பிளான உங்களுக்கு ரெஜிஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ ப்ரோசஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மெத்தட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைன்அப் பண்ணலாம். உங்களோட ஆப்பிள் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் அது மூலியம் பண்ணலாம், இல்லை ஃபேஸ்புக் இருந்தால் ஃபேஸ்புக் மூலியம் பண்ணலாம், இல்லை கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜஸ்ட் இமெயில் வச்சு கூட நீங்கள் வந்து இதில் லாகின் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஜஸ்ட் இமெயில் கொடுத்துட்டு உங்களோட அந்த ஐ எம் நாட் ரோபோட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களோட மெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். அதே பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைன்அப் சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி சைன்அப் பண்ணிங்க. உங்களோட மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணிங்க. ஓகே, டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணவும் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு முறை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிட்டு ஜஸ்ட் அக்ரி அண்ட் கண்டினியூ ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே இந்த அக்ரிமெண்ட் பட்டன் இருக்கும், அந்த கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா எல்லாமே ரீட் பண்ணிட்டு கீழே இந்த பட்டன் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிடும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரி செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களோட போஸ்டல் கோட் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் மேலே ஃபீமேல் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணிட்டு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்ரா பண்ணுறது என்ன மெத்தட் ஒன்று நீங்கள் வேணும்னா கூட இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். பேபால் அந்த பேபால் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் கிஃப்ட் கார்டு எதாவது வேணும் அது பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ளிப்கார்ட் மூலிமா கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஓகேவோ அந்த மெத்தட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஓகே, ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு அதை கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ பார்த்தா உங்களோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். இதுதான் அந்த வெப்சைட்டோட மெயின் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரெஃபரல் கோடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தா உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் ஃப்ரீயாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் நான் ஒரு சர்வே கம்ப்ளீட் பண்ணி ஜஸ்ட் வந்து 60 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஷோ ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் விட்ரா வந்து பார்த்தா $5 நீங்கள் ஏர்ன் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கான காயின்ஸ் எவ்வளோ காயின்ஸ் எல்லாட்டிலாம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரலாம். ரெஃபர் மெத்தட்லாம் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒன் பை ஒன்று சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் எக்கச்சக்கமான சர்வே இருக்குது. அதை நீங்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப் டு 5000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஒரு சர்வேயில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சர்வே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 13 நிமிஷம் தான் இருக்குது. அந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா 216 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து 192 பாயிண்ட்ஸ், 504 பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சர்வே இருக்குது. ஒன் பை ஒன்னாக ஏர்ன் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆன்சர் டைப் ஆஃப் கொஸ்டின்லாம் இருக்குது. அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது மூலிமா நீங்கள் 1500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் ஜஸ்ட்டு 20 மினிட்ஸில். அப்புறம் கீழே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் கொடுக்கலாம். அந்த ஒப்பீனியன்
கம்ப்ளீட் பண்ணுற மூலிமா சர்வே நீங்கள் 1963 பாயிண்ட்ஸ் அது பார்த்தா ஜஸ்ட் 29 மினிட்ஸில் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இந்த மோர்னு சொல்லி கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சர்வே இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது எப்படின்னு ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு டவுட் தெரியலன்னா போய்ட்டு நீங்கள் அதை பார்த்து சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளான சர்வே தான். கொஸ்டின் அந்த டைப் கேட்பாங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாவே போதும் நீங்கள். அது இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா இவர் ஒப்பீனியன் சொல்லியிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டுக்க சர்வே ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அதுக்கான சர்வே கம்ப்ளீட் ஆகிடும். ஜஸ்ட் அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டைப் ஆஃப் வந்து சர்வே இருக்குது. நீங்கள் 1 by 1 இது பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே மூலிமா நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல் ஃபிஷ்னு சொல்லிட்டு ஒன்று ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஃபோல் ஃபிஷ்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சர்வே இருக்குது. சூப்பரான சர்வே ஃபோல் ஃபிஷ். அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கிறதுல வந்து பேஜ் லோடிங் ஆகுது, டைம் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சர்வே எப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுறேன். இதில் வந்து பீனட் லேப்ஸ் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குது. இப்போ பாருங்கள் எனக்கு ஓப்பனே ஆகிடுச்சு ஆல்ரெடி. இப்போ இந்த பீனட்ஸ் லேப் இருக்குல்ல, இதுவும் பார்த்தா சூப்பரான டைப் ஆஃப் சர்வே. இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் செகண்ட் மெத்தட் சொல்லிடுறேன். இந்த வின் சொல்லி ஒரு பட்டன் இருக்குல்ல, ஜஸ்ட் அது கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணினா வந்து பார்த்தா இதில் வீக்லி ஒன் டைம் வந்து பார்த்தா கண்டெஸ்ட்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கண்டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. 63,000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தா ஈஸியாக வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகேங்களா. இந்த சான்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு டோக்கன்ஸ் தேவைப்படும். நீங்கள் எதனா ஒரு சர்வே கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு டோக்கன்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அந்த டோக்கன்ஸை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுக்கு வந்து நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம். ஜஸ்ட் ஒரு டோக்கன் இருந்தாவே போதும். நீங்கள் வந்து 1 token ஃபார் எவரி 20 பாயிண்ட்ஸ் யூ ஏர்ன் சொல்லிட்டு 20 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணவே போதும் உங்களுக்கு ஒரு டோக்கன் கிடச்சிரும். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷன் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். இது மூலிமா பார்த்தீங்கன்னா 63,000 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்துங்க பாருங்கள், இப்போ எக்கச்சக்கமான வின்னர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த வின்னர் டீட்டெயில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ஜஸ்ட் ஏரோ காட்டுறேன். இப்போ லாஸ்ட் வீக் நடந்த அந்த காம்படிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வின் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 21 16,550 பேர் இதில் வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. $5 ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. இந்த பாருங்க எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக டைமில் ஜஸ்ட் அந்த காம்படிஷன் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறது மூலிமா நீங்கள் இது வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 63,000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஈஸியாக வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ரிவார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா மெத்தட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் கிஃப்ட் கார்டு மூலிமா வித்ட்ரா பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட் மூலிமா வித்ட்ரா பண்ணலாம். பேபால் இருக்குது, பிட்காயின் இருக்குது. ஓகேங்களா. இப்போ அமேசான் கிஃப்ட் கார்டு நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா 6,000 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிங்கன்னா அதுக்கான இந்தியன் மதிப்பு வந்து $500. ஓகேங்களா. நீங்கள் 1,000 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து வித்ட்ரா கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கான வந்து கிஃப்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் சேம் கிளிக் பண்ணிங்கன்னா 1,200 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிங்கன்னா வித்ட்ரா பண்ணி உங்களுக்கு $100 இந்தியன் மதிப்பில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பேபால் இருக்குது. பேபால் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா $5, அதாவது பார்த்தீங்கன்னா 3,000 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிடலாம். நீங்கள் அந்த வீக்லி காம்படிஷன் ஜெயிச்சிட்டிங்கன்னா 63,000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்க, நினச்சி பாருங்கள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 3,000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $5. இன்றைக்கி 63,000 பாயிண்ட்ஸ்னால் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $55 மேலே ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஓகேங்களா. நீங்கள் ஈஸியாக வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் மூலிமா நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னா அதுவும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். 6,000 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிங்கன்னா $10. ஓகேங்களா. ஸோ நீங்கள் பிட்காயின் மூலிமா வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ஷன் பண்ணிங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணுறது பற்றி நான் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெஃபர் லிங்க் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு நீங்கள் அதை டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வந்து 50 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிரும். ஓகேங்களா. இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணலாம். நீங்கள் காப்பி பண்ணி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எதில் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நீங்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ணி பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். இன்னொரு பக்கம் ரெஃபர் மூலிமா ஒரு நாளைக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மெம்பர்ஸாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அது மூலிமா எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லா மெத்தட்ஸும் சொல்லிவிட்டு எப்படி ஏர்ன் பண்ணுறது எல்லாமே, நெக்ஸ்ட் ரெஃபர் மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணுறது, வித்ட்ரா மெத்தட்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டேன். வீடியோவில் வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல டாப்பிக்கில் நல்ல வீடியோ திரும்ப உங்களை சந்திக்கிறேன். நன்றி.